தமிழ்ல நீங்க பார்த்த மாதிரியே அம்பானி குணா ஹேட்ஸ் மீ பிகாஸ் நான் இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த வீடியோல நான் 8 விஷயம் சொல்ல போறேன். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஃபெயிலியர் சான்சஸ் ரொம்ப கம்மியாயிரும். இது மோட்டிவேஷன் இல்ல, கிரவுண்ட் லெவல் அனாலிசிஸ். we gonna talk about the reality. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசையா இருக்கிறவங்க நிறைய பேர், ஆனா க்ளோஸ் பண்றவங்க தான் அதிகம். இது ஐடியா ப்ராப்ளம் இல்ல, பேசிக்கான விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணல, அதுதான் ப்ராப்ளம். ஸ்ட்ரைட்டா சொல்றேன், இந்த ரூல்ஸ்ல ஒன்னு கூட இக்னோர் பண்ணீங்கன்னா இம்பாக்ட் கண்டிப்பா வரும். எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பிசினஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அந்த பிசினஸ் பத்தி நமக்கு தெரியாது. ஒண்ணு நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டு டைரக்டா பிசினஸ்ல இறங்கிருப்போம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, மினிமம் 6 months ஆகுது அங்க நீங்க எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பிசினஸ். ஏன்னா பிசினஸ்ங்கிறது வெளியில இருந்து நம்ம பாக்குறோமே அது மட்டும் இல்ல, இன்சைடு தான் ஆக்சுவல் கேமே இருக்கு. லொகேஷன். இங்கதான் நிறைய பேர் மேஜர் மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஹை ஃபுட்ஃபால் ஆர் ஹை கிரவுடட் இருக்க ஏரியாவை சூஸ் பண்ணோம்னா அதுவே நமக்கு ஃப்ரீயான ஃபுட்ஃபால்ஸ் அதிகமா தரும் கம்பேர் டு லெஸ் கிரவுடட் ஏரியா. குவாலிட்டி. நீங்க என்ன செல் பண்ணாலும் குவாலிட்டி இவங்கள்ட்ட தான்ப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பேர் வேணும். அதுவும் ஓவர் த பீரியட் ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணா மட்டும் போதாது, குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பிகாஸ் கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்துடலாம், செகண்ட் டைம் நம்ம கிட்ட கூட்டு வர்றது நம்மளோட குவாலிட்டி தான். ஓனர் பிரசன்ஸ். இது உங்க பிசினஸ்னா டெய்லி நீங்க அங்க இருக்கணும். 1 இயருக்கு நீங்க பிசிக்கலா பிரசன்ட் ஆகியே ஆகணும். ஏன்னா எம்ப்ளாயிஸ் தான். ஒரு ப்ராப்பர் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டெப் பேக் பண்ண முடியும். சூசிங் ரைட் எம்ப்ளாயிஸ். கரெக்ட் எம்ப்ளாயிஸை சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இதை மட்டும் ட்ரைனிங் பண்ணாம விட்டுறவே கூடாது. எஸ்பெஷலி ரெஸ்பெக்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. கஸ்டமர்ஸ்க்கு இது கிடைச்சதுன்னா உங்க பிசினஸ் 75% சக்சஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகம். பிரைசிங், மார்ஜின், ப்ராஃபிட், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் பெஸ்ட் காம்படிட்டிவ் பிரைஸை கொடுக்கிறது. அதுல ப்ராஃபிட் கம்மியா வரும். ஓவர் த பீரியட் நம்ம சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி சான்சஸ் நமக்கு இருக்கு. மார்க்கெட்டிங், அதுவும் அக்ரெசிவ் மார்க்கெட்டிங். இந்த அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் தான் உங்களுடைய பிராண்டையோ உங்களுடைய பிசினஸையோ எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகுது. இதுதான் ஹார்ட் ஆஃப் த பிசினஸ். அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் என்ன? வெயிட் எல்லாமே இந்த வீடியோல பேசிட்டே எப்படி? அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா கீழே மார்க்கெட்டிங் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டு அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் பத்தி நம்ம வீடியோ மேக் பண்ணுவோம். ப்ராமிஸ். நீங்க என்ன ப்ராமிஸ் பண்றீங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, இல்ல பண்ணியே ஆகணும். ப்ராமிஸ்னா என்னன்னா, டெலிவரி இந்த டேட்டுக்குள்ள நான் டெலிவரி பண்ணிடுவேன், அதுவா இருந்தாலும் அவுட்புட் இந்த மாதிரி வரும் அப்படின்னு நம்ம ப்ராமிஸ் பண்ணாலும் அதை எக்ஸாக்டா கஸ்டமருக்கு எப்படி தேவையோ நம்ம சொன்ன ப்ராமிஸ்க்கு ஏத்த மாதிரி அதை கொடுக்கறது. இது எல்லாமே நம்மளோட ரெப்புடேஷனையும் ட்ரஸ்டையும் ஹிமாங்கஸா அஃபெக்ட் பண்ணும். இதுல சில பாயிண்ட்ஸ் நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம், சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். சோ தட் உங்களுக்கு பிசினஸ் பத்தி ஃபுல் டீடைல்டான வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட்ஸை கேர்ஃபுல்லாவும் அனலைசிஸ் பண்ணி அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் ஃபெயிலியர் ரேட் கிராஜுவலா அண்ட் டிராஸ்டிக்கா குறையும். மேக்ஸிமம் இது எல்லாமே பெய்ட் கண்டென்ட் உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ தட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.